1950களில் ஒரு பிரைவேட் டிடெக்டிவாக வேலை பார்த்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோவுக்கு அவனை தேடி ஒரு கேஸுங்கிறது வருது. அதே காலகட்டத்தில் ஜானி அப்படிங்கிற ஒரு சிங்கர் காணாமல் போயிட்டாராமா. அந்த ஒரு சிங்கரை கண்டுபிடிக்க சொல்லி அந்த கேஸுங்கிறது வந்திருக்குமா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் நமக்கு கை வந்த கலை ஆளு தானே காணாமல் போயிருக்காங்கன்ட்டு ஹீரோவுமே அவனோட இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிச்சிருந்திருப்பான். ஆனால் ஹீரோ அவனோட இன்வெஸ்டிகேஷனில் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே ஒரு மர்மமான விஷயங்கிறது அவனோட கண்ணில் தென்பட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ அந்த ஜானிங்கிற நபர் யாரு, நம்ம ஹீரோவுக்கு எப்படி இந்த கேஸுங்கிறது கைக்கு வந்துச்சு, அந்த ஜானி எங்க தான் போனா, இறுதியா நம்ம ஹீரோ அந்த ஜானியை கண்டுபிடிச்சானா அப்படிங்கிறத தாண்டிலும் அவன் ஏன் காணாம போனா அப்படின்னு ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையை சொல்லக்கூடிய படம் தான் ஏஞ்சல் ஹார்ட் அப்படிங்கிற இந்த ஒரு படம். கண்டிப்பா படம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஆகையால் இப்போவே வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதையோட ஆரம்பத்தில் நியூயார்க் 1955 வருஷம். நம்ம ஹீரோ காலங்காத்தால குளிருக்கு ஏதாம ஒரு தம்மை போட்டுட்டு அவனோட ஆஃபீஸுக்கு வருவானா. அவனோட ஆஃபீஸே ஒரு மாதிரி கந்தரகோலமாக இருக்கும். ரொம்ப ஹை ப்ரொஃபைல் கிளைண்ட்லாம் அவனுக்கு யாரும் வர மாதிரி தெரியல. இந்த பொட்டி கேசஸ்லாம் இருக்கும்ல, கள்ள தொடர்பு கண்டுபிடிக்கிறது, பூனை நாயை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி இந்த மாதிரியான கேசஸ் தான் அவன் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் யூஸ்வலி. இப்படி இருக்கும்போது ஒரு லாயர்கிட்ட இருந்து ஹீரோவுக்கு கால் வந்துருக்கும். நீங்கள் இன்னார் தானா அப்படின்னு ஹீரோவோட பேரெல்லாம் மென்ஷன் பண்ணி முதல்ல வெரிஃபை பண்ணிட்டு, என்னோட கிளைண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு உங்களோட உதவி தேவைப்படுதாமா, ஆகையால் எங்களோட இடத்துக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அட்ரஸ்லாம் சொல்லி இருந்திருப்பாங்களா. ஓகே, ஒன்னே இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருந்தோம், வேலை வந்துருச்சுன்னு ஹீரோவுமே அதுக்கப்புறம் எழுந்திருச்சு நேராக ஒரு பில்டிங்க்கு வந்திருப்பானா. அது ஒரு ப்ரேயர்ஸ் எல்லாம் இருக்கும் போல. அங்கே இருக்கிற பாஸ்டர் பக்தர்களோட நம்பிக்கையை வச்சு காசு பிடிங்கிக்கிட்டு இருப்பானா. இது எல்லாத்தையும் ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோவுக்கு கால் பண்ண அந்த லாயர் வராரு. வாங்க, கிளைண்ட் உள்ளதா இருக்கிறாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்களா. அங்கே போய் பார்த்தா ஒரு மாதிரி தாடி வச்சுக்கிட்டு கொஞ்சம் வித்தியாசமா அந்த வாக்கிங் ஸ்டிக் எல்லாம் கையில வச்சிருந்திருப்பான். அந்த ஆள் பேரு லூயிஸ் சைஃபர். தன்னோட பேரெல்லாம் சொல்லி ஹீரோ கிட்ட ஒரு அறிமுகம் ஆயிக்கிறாரு. இருப்பினும் ஹீரோவோட நம்பகத்தன்மையை செக் பண்றதுக்காக அவனோட லைசன்ஸ் எல்லாம் கேட்க சரின்னு அவனும் கொடுக்குறான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த சைஃபருக்கு நம்பிக்கையே வருது. ஓகே, நம்ம தேடி வந்த டிடெக்டிவ் அது இவன் தாங்கிற மாதிரி. ஆனா ஹீரோவுக்கு இப்போதான் கேள்வி வருது, ஆமா தல, முதல்ல நீங்க என்னோட நம்பரை எங்க கண்டுபிடிச்சிங்கன்னு. ஆனா போத் அந்த லாயரும் சைஃபரும் ஒரு மாதிரி அமைதியா இருக்க ஹீரோவே எடுத்தும் சொல்றான், ஏதாவது போன் டைரியில இருந்து கண்டுபிடிச்சிங்களா இல்ல வேற யாருக்கிட்டையாவது கேட்டீங்களான்னு பேச ஆரம்பிக்கும் போது அப்ப அந்த சைஃபர் குறுக்கிட்டு, இப்படி ஜானி ஃபேவரட் அப்படிங்கிற ஒரு சிங்கரை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க நம்ம ஹீரோவுக்கு அந்த ஆள் யாருன்னு ஐடியாவே கிடையாது, தெரிலன்னு சொல்லிடுவானா. ஓகே, அந்த ஒரு சிங்கர் காணாம போயிட்டாரு, அவரை கண்டுபிடிக்கணும், அந்த ஒரு வேலைக்காக தான் உங்களை நாங்கள் ஹையர் பண்ணியிருந்திருக்கோம். என்னது, காணாமல் போன ஒரு நபரை கண்டுபிடிக்கணுமா? ஐயா, நான் சும்மா இந்த ஏரியாவில் டிடெக்டிவ்ங்கிற பேரில் சுற்றிட்டு இருக்கிறனே தவிர இந்த அளவுக்கு பெரிய கேஸு அதையெல்லாம் நம்மளால் பிடிக்க முடியாதுன்னு ஹீரோ கொஞ்சம் கலந்துக்க தான் பார்ப்பான். ஆனால் அவரு இல்லை, இதை நீ தான் பண்ணியாகணும்னு கொஞ்சம் அடமண்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் காணாமல் போன அந்த ஜானிங்கிற நபர் இருக்கிறார்ல, ஸோ அந்த ஒரு நபருக்கும் இவருக்கும் இந்த ஒரு சைஃபருக்கு நடுவில் ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணப்பட்டிருந்திருக்காமா. அதுதான் நான் அவனை தேடுறதுக்கான ஒரு முதல் முக்கியமான ஒரு காரணம் அப்படி. இதுக்கு முன்னாடி வேர்ல்டு வார் 2லயுமே நார்த் ஆப்பிரிக்காவில் நடந்த ஒரு பாம்பிங் ஆக்சிடென்ட்ல அவன் இன்வால்வ் ஆயிருந்திருக்கான் அப்படின்னும் அது மூலமா அவனுக்கு அம்னீஷியா ஏற்பட்டிருந்திருக்குன்னு சொல்றாரு. அதனால அவனை ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் படி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கலான்னு இருந்தால் அதுக்கான வாய்ப்பு இவங்களுக்கு அமையல. ஸோ என்னால் அவங்க இருக்கிறானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண முடியல. இன்னும் சொல்ல போனால் அவங்க இருக்கிறானா இல்லையா அப்படின்னே தெரியல. அதனால அந்த ஜானிங்கிற நபர் உயிரோட இருக்கிறானா இல்லையா அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சா போதுன்னு சொல்லியிருப்பாரு. சரின்னு அங்கிருந்து கிளம்பின ஹீரோவுமே மொதல் வேலையாக அவனோட காரை எடுத்துக்கிட்டு ஜாலியாக அந்த சைஃபர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் யோசிச்சுக்கிட்டு நேராக அந்த ஆள் மென்ஷன் பண்ண அந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்திருப்பானா. அங்க போயிட்டு ரிசப்ஷன்ல இருக்கிற லேடி கிட்ட அந்த ஜானிங்கிற நபரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, யாரை மீட் பண்றதா இருந்தாலுமே ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க. போர்ல மென்டலி அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான நபர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஒரு இடமா இருக்கும். ஓகே, நான் அப்புறமா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரேன், பட் இருப்பினும் அந்த ஜானிங்கிற நபர் இங்கே தான் இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு டைம் நான் வெரிஃபை பண்ணிக்கிட்டான்னு ஹீரோ பேர் எல்லாமே சொல்லியிருந்திருப்பானா. அதுக்கப்புறம் அந்த லேடியை கொஞ்ச நேரம் தேடி பார்த்துட்டு ஒரு ஃபைல் எடுத்துட்டு வராங்க. அந்த ஃபைலில் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஜானிங்கிற நபரை இங்கிருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வேற ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கிற மாதிரி சைன்லாம் போட்டிருந்திருக்கும். ஹீரோவுக்கு அதை பார்த்தோன்னே சந்தேகம் வந்துடுது. 1943 வருஷத்துல இந்த பால் பாயிண்ட் பென் இருக்குதுல்ல, அது கண்டுபிடிக்கப்படவே இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு பால் பாயிண்ட் பெண்ணால இந்த ரெக்கார்ட்ல எழுதியிருந்திருக்காங்கன்னா அப்போ டெஃபினட்டா இது ஃபேக்காக தான் இருக்கும்னு அந்த ரெக்கார்ட்ல டாக்டர் சைன் போட்டிருந்திருப்பான்ல, அந்த பேரை வச்சு அந்த ஊரோட டெலிஃபோன் டைரக்டரையும் வச்சு எப்படியோ அந்த ஆளோட அட்ரஸை கண்டுபிடிச்சிடுறானா. கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஹீரோ நேராக அந்த ஆளோட வீட்டுக்கு அன்னைக்கு நைட்டு போயிருந்திருப்பான்.
அப்படி போனவன் அங்க ஏதாவது இருக்குமா அப்படின்னு தேடி பார்க்கும்போது, பெருசா எதுவும் இருக்கிற மாரி தெரியல. கரெக்ட்டா அந்த ஒரு வயசான டாக்டருமே உள்ள வர மாரி இருக்கும்போது, சரின்னு ஹீரோ ஓரமா உட்காந்துருப்பானா, அவரு உள்ள வரும்போது ஹீரோ இருட்டுல உட்காந்துட்டு பேச ஆரம்பிப்பானா, ஏதாவது திருடனா அப்படின்னு அந்த டாக்டர் நினைக்கும்போதே, ஹீரோ ஓப்பனாவே சொல்லிருவான். நான் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் அப்படின்னும், இப்போதைக்கு நீங்க பயந்து போயிட்டு எங்கேயாவது போலீஸ்க்குலாம் கால் பண்ணீங்கன்னா, உங்களோட ஃப்ரிட்ஜ்ல கொஞ்சம் ட்ரக்ஸ்லாம் இருக்கிறதா பார்த்தேன். நீங்களும் சேர்ந்து மாட்டிக்குவீங்க. ஆகையால் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும்னு அந்த ஜானிய பத்தி விசாரிச்சா, இல்ல அவன வந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடியே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோங்கிற மாரி பதில் சொன்னா, அதான் யார் சொல்லி பண்ணுனீங்க? பிளஸ் 12 வருஷத்துக்கு முன்னாடி தான் உண்மையாலுமே பண்ணீங்களான்னு ஹீரோ அந்த பால் பாயிண்ட் பென் மேட்டர் இத பத்திலாம் பேசும்போது, அப்புறம் அந்த ஆள் ஒத்துக்கிறாப்ல. ஓகே, இப்போ ரீசென்ட்டா தான் எட்வர்ட் அப்படிங்கிற ஒரு நபரும், அதுக்கப்புறம் ஒரு லேடி ஒருத்திங்க, அவங்க 2 பேரும் தான் ஒண்ணா சேர்ந்து அந்த ஜானிய இங்கேருந்து கூட்டிட்டு போனாங்களாமா. இந்த விஷயத்த பத்தி நீ வெளியில சொல்லக்கூடாது. அந்த ஜானிங்கிற பேஷண்ட் இங்க தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி நீ மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கணும்னு இந்த டாக்டருக்கு காசு குடுத்திருந்திருக்காங்க. அதனால தான் அந்த பேஷண்ட், அந்த ஜானிங்கிற பேஷண்ட் இங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னு வெளியில சொன்னாலும், ரெக்கார்ட்ல ஒரு சேஃப்டிக்காக 12 வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் எழுதி வச்சிருந்திருக்காப்ல இந்த ஆளு. சரி, அவர் அட்லீஸ்ட் அந்த ஜானிங்கிற நபர் பார்க்கறக்காக அது எப்படி இருப்பான்னு கேட்டா, அதுவுமே தெரியாதுன்னு சொல்றாரு. ஏன்னா ஒரு பாம் பிளாஸ்டுக்கு அப்புறம் தானே, அந்த ஆக்சிடென்ட்ல தானே அந்த ஆள் வந்து இங்க அட்மிட் பண்ணப்பட்டிருந்தாரு. அவரோட முகம் எல்லாமே சிதைஞ்சிருந்திருக்காமா. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன்லாம் பண்ணி அவருக்கு பேண்டேஜ்லாம் போட்டிருந்திருப்பாங்க. பட் அந்த பேண்டேஜை ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி இங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அதனால எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி பதில் சொல்லியிருந்திருப்பாரா. சரி இருக்கட்டும்னு அப்புறம் ஹீரோவுமே அவரை கொண்டு போய் அங்க இருக்கிற பெட்ல படுக்க வச்சுட்டு வெளியில வரும்போது அவரோட ரூம் கதவை லாக் பண்ணிடுறான். லாக் பண்ணிட்டு சும்மா ஹீரோ அப்படியே ஊர் சுத்திக்கிட்டு இருப்பானா. அங்க இருக்கிற கடைக்கெல்லாம் போயிட்டு அப்படியே சரக்கெல்லாம் அடிச்சுட்டு திருப்பியுமே ரிட்டர்ன் வந்து விசாரிக்கலான்னு வந்து பார்த்தா அந்த ஆள் இறந்து கிடக்குறாரு. அவரோட ஒரு கண் ஏதோ நோண்டி எடுத்த மாதிரி இருக்குது. பிளஸ் கையில வேற கன் வச்சிருந்திருக்காப்புல. சூசைடா இருக்குமோ எது எப்படியோன்னு அந்த மர்டரை நம்ம ஹீரோ ரொம்ப கூலா தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். இதுல நம்ம சிக்கிடக்கூடாதுன்னு அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சோ அது எல்லாத்தையுமே ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு அங்கிருந்து நைஸா வந்துடுவான். அப்புறம் அடுத்த நாள் காலையில இந்த வேலையை கொடுத்த அந்த சைஃபருங்கிற நபர் இருக்கிறார்ல, அவரை ஒரு ஹோட்டல்ல போய் மீட் பண்ண ஹீரோவுமே இப்போதைக்கு அவன் கேதர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிடுறான். 12 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஜானியை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த ஆள் ரெடி பண்ணி வச்சிருந்திருக்கான். கூட்டிட்டு போனது எட்வர்டுங்கிற ஒரு ஆளும், அந்த ஆள் கூடயே ஒரு லேடி ஒருத்தங்க இருந்தாங்களாமா. பிளஸ் அந்த ஜானியோட அடையாளங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா அந்த மாதிரி எதுவும் கிடைக்கல. பட் இந்த விசாரணை எல்லாத்தையுமே நான் முடிச்சுட்டு வெளியில போயிட்டு வரக்குள்ள அந்த ஒரு டாக்டரை யாரோ காலி பண்ணியிருந்தாங்க. டெஃபினட்டா போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நான் அந்த வீட்டுக்கு வந்து போனது தெரிஞ்சிச்சு. இல்ல இந்த ஜானியை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு அந்த டாக்டரை பத்தியும் நான் தேடினேன் அப்படிங்கிற மேட்டர் தெரிய வந்துச்சுன்னா டெஃபினட்டா போலீஸுக்கு என் மேலேயுமே சந்தேகம் வர வாய்ப்பு இருக்கு. ஆகையால் இதுக்கு மேல இந்த ஒரு கேஸ்ல இன்வால்வ் ஆகிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. இதை இனிமேல் நீங்களே பாத்துக்கங்கன்னு சொன்னா இது எல்லாத்தையும் பொறுமையா கேட்ட அந்த சைஃபரும், அப்படி பார்த்தா நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த ஜானி ஒருவேளை அவனோட டிஸப்பியரன்ஸை பிளான் பண்ணி பண்ணியிருந்திருக்கானோ அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. எது எப்படி இருந்தாலும் சரி, இவ்வளோ டீட்டெயில்ஸ் கண்டுபிடிக்க முடிஞ்ச உன்னால தான் அவன் இருக்கிறானா இல்லையாங்கிறதே கண்டுபிடிக்க முடியும். அதனால நான் உனக்கு $5000 தரேன்னு சொல்லும்போது ஹீரோவால் இந்த ஒரு ஆஃபரை நிராகரிக்க முடியல. சமூகம் பெரிய இடமா இருப்பீங்க போல, சரி வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. அதுக்கப்புறம் அந்த சைஃபரை நம்ம ஹீரோ ஒரு ப்ரேயர் செல்ல மீட் பண்ணியிருந்திருப்பான்ல, நேராக அந்த இடத்துக்கு போயிருந்திருப்பானா. அங்கே போயிட்டு முதல்ல அந்த சைஃபரை மீட் பண்ண அந்த ஒரு ரூமுக்கு தான் போகிறான். அங்கே போனோன்னும் முதல்ல அங்கே ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடி பார்க்கும்போது அங்கே ஒரு சீக்ரெட் ரூம் மாதிரி இருக்குது. அந்த ஒரு சீக்ரெட் ரூம்குள்ள இந்த அக்கல்ட்டு சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்கும்ல, இந்த சூனியம் மாயா மந்திரம் அப்படின்னு அந்த மாதிரியான சில பொருட்கள்லாம் இருக்கிறதா பார்க்குறான். ஒரு சர்ச் இருக்கிற இடத்துல எதுக்கு இதெல்லாம் வச்சிருந்துருக்காங்கன்னு ஹீரோவுக்கு சந்தேகமாக தான் இருக்கு. அதுக்கப்புறம் கீழே இறங்கி வரும்போது அந்த இடத்துல ஒரு லேடி ப்ரேயர் பண்ணிட்டு கொண்டு வந்துருப்பாங்களா. சரின்னு அவங்க கிட்ட பேசலாங்கிறதுக்காக ஹீரோ கிட்ட போகும்போது திடீர்னு 2 பேர் வந்துட்டு நம்ம ஹீரோவை சரமாரியா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனுமே திருப்பி அவங்க மேல சேரெல்லாம் தூக்கி வீசிட்டு ஆத்தி அந்த டாக்டரை போட்டு தள்ளின மாதிரி என்னையும் ட்ரை பண்றானுங்களோன்னு அடிச்சு பிடிச்சி எப்படியும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி நேரா ஒரு பாருக்கு வந்திருப்பானா. அந்த பார்ல நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருப்பா. அவ இங்க நியூயார்க்ல இருக்கக்கூடிய நியூயார்க் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில வேலை பார்த்துட்டு இருக்கிறாளா. இப்ப கூட காணாம போனதா சொல்லப்படுற அந்த ஜானி அப்படிங்கிற அந்த சிங்கரோட சில போட்டோகிராஃப்ஸ் அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வரக்காகவும், கூடவே அந்த நபரை பத்தின சில டீடைல்ஸ் எல்லாத்தையும் இவளோட தரப்புலையுமே ஹீரோ கேதர் பண்ண சொல்லியிருந்திருப்பான். அப்படி ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் கேதர் பண்ண அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்ல அந்த ஜானிங்கிற நபருக்கும் வேற ஏதோ ஒரு பொண்ணுக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு அப்படின்னும், அந்த ஜானியை பத்தி விசாரிச்சு பார்க்கும்போது அவன் என்னென்ன மாதிரியான நபர்கள் கூட இருந்திருக்கான், யார் யார் கூட அவனுக்கு கனெக்ஷன் இருந்திருக்கு அப்படின்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க எல்லாருக்கும் காமனா இருக்கிற ஒரே ஒரு விஷயம் இந்த கல்ட்டு தான். ஊடோ சூனியம் மாயா மந்திரம் அப்படின்னு சொல்லி இதுல ஆல்மோஸ்ட் இந்த ஜானியை சார்ந்த நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருந்திருக்காங்கிற மேட்டரையும் அவ சொல்லியிருந்திருப்பாளா.
அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வந்த ஹீரோ இப்போதைக்கு அவன் கேஸில் என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருந்துருக்கானோ அது எல்லாத்தையுமே ஒரு ஆடியோவாக முதல்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறான். அதை ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறமா அவன் கண்டுபிடிச்ச விஷயங்களை இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக நேராக பீச் ஓரமாக ஹாயாக வந்திருக்க ஒரு நபரை ட்ராவல் பண்ணி போய் மீட் பண்ணியிருந்திருக்கான. மீட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட இந்த ஜானியை பற்றியும் ஜானி கூட அடிக்கடி ஒரு பொண்ணை வந்து மீட் பண்ணுறதுக்காக ட்ராவல் பண்ணிலாம் போவானாமா. அந்த பொண்ணு இங்கே தான் இருந்திருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கோன்னா அந்த பொண்ணோட பேரெல்லாம் பற்றி கேட்கும்போது அவருக்கு பெருசாக ஐடியா இல்லை. என்னோட ஒய்ஃப் அங்கே தான் கடலோரம் நின்றுக்கிட்டு இருக்கிறப்பாரு, அவகிட்ட போய் கேளுங்கன்னு சொல்ல சரின்னு ஹீரோவும் போயிட்டு அந்த அம்மா கிட்ட முதல்ல விசாரிக்கிறான். அவங்க கிட்ட விசாரிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஜானி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. கூடவே ஜானியோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்த அந்த மார்கரெட் அப்படிங்கிற அந்த ஒரு லேடியும் எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருந்துருப்பாங்களா. பிளஸ் எங்க போய் தேடினாலும் அந்த ஜானி இறந்துட்டான் அப்படின்னு சொல்றது ஹீரோக்கு ஆச்சரியம் தான். என்னடா இது கதையா இருக்கேன்ட்டு அதுக்கப்புறம் ஹீரோ வேற ஒரு ஊருக்கு டிராவல் பண்ணி போயிருந்திருப்பானா. அங்க பஸ்ல ஹீரோ ஒரு நபரை பார்க்குறான், மார்கரெட் அப்படிங்கிற ஒரு லேடியை. அந்த லேடி தான் ஜானியோட ஆளு. பிளஸ் அந்த லேடி தான் இந்த ஜோசியெல்லாம் பார்ப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு நபர் போல. ஆகையால் அவங்களோட ஆஃபீஸ்லேயே ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்று புக் பண்ணிட்டு ஒரு கஸ்டமர் மாதிரி தான் போயிருந்திருப்பான். போய் அப்படியே கொஞ்சம் விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணதுக்கப்புறமா இப்படி ஜானி அப்படின்னு ஒரு நபர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பிக்க, யாரா நீ, உனக்கு என்ன வேணும்னு கொஞ்சம் கோவப்படுறாங்களா, இங்கே பாருங்க அந்த ஜானிங்கிற நபர் மிஸ் ஆயிட்டாரு, அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன அப்பாயிண்ட் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாலுமே ஜானி இறந்து போயிட்டான், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோவை அங்கிருந்து தரன்னு வெளியில தள்ளிவிட பார்ப்பாங்களா. அப்பதான் ஹீரோ கவனிக்கிறான் அந்த மார்கரெட் கழுத்துல போட்டிருந்திருக்கிற ஒரு பெண்டன்ட், அதுல இருக்கிற அந்த சிம்பிள்ங்கிறது நம்ம ஹீரோவுக்கு இந்த வேலையை கொடுத்த அந்த சைஃபருங்கிற நபர் இருக்கிறான்ல அவனோட மோதிரத்திலுமே இதே மாதிரியான ஒரு சிம்பிள் இருக்கிறத கவனிச்சிருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ அங்க பக்கத்தில் இருக்கிற சில கடைகள்ல எல்லாம் அந்த ஜானியை பத்தி விசாரிக்கும் போது அந்த ஜானிக்கு ஏதோ ஒரு சீக்ரெட் லவர் ஒருத்தங்க இருந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. சரின்னு அது யாரான்னு விசாரிக்கலான்னு சொல்லிட்டு அவன் மறுபடியுமே ஒரு காரை வந்து ரெண்டுக்கு எடுத்துட்டு டிராவல் பண்ணியிருந்திருப்பானா. அப்படி டிராவல் பண்ணி போய் பார்த்தா ஒரு சுடுகாட்டுக்கு தான் வந்திருக்கான். அந்த லேடி வந்து ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க போல, அங்க செமெண்ட்ரியில வைக்கப்பட்டிருந்திருக்கும். அதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு லேடி ஒருத்தங்க வருவாங்களா. சரின்னு அவங்க கிட்டையும் போய் விசாரிக்கலான்னு இருந்தா பெருசா அந்த பொண்ணுக்குமே அந்த ஜானிங்கிற நபரை பத்தி அவ்வளோலாம் எதுவும் தெரிஞ்ச மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பாருக்கு போயிருந்திருப்பானா. அங்க போயிட்டு அங்க பாட்டு பாடிட்டு இருக்கிற ஒரு ஆள் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு சரக்கு அடிக்கிறதுக்காக வந்து உட்காரும்போது ஹீரோ அவர்கிட்ட போய் உட்காந்துட்டு சும்மா அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சோனும். சரி இங்க ஜானி அப்படின்னு ஒரு சிங்கர் ஒருத்தர் இருந்தாராமா, தெரியுமா அப்படின்னு விசாரிச்சா அவர் பெருசா பதில் சொல்ற மாதிரி தெரியலையா. ஹீரோவுக்கு சந்தேகம் வந்துடுது. அவர் எழுந்திருச்சு ரெஸ்ட் ரூம் போனோடனே இவனும் பின்னாடியே போயிருந்திருப்பான், ஏதாவது ஒன்று பேசி அவன்கிட்ட வந்து கறந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்பதான் ஹீரோ அங்க இருக்கிற ஒரு சிங்க்ல ஒரு கோழியோட கால் இருக்கிறத கவனிக்கிறானா. இதனடா வித்தியாசமா இருக்கேன்னு அதை எடுத்து அந்த ஆள்கிட்டே காட்டினா டக்குன்னு உள்ள வந்த ஒரு பவுன்சர் எதுக்கடா தேவையில்லாம இங்க இருக்கிற ஆளுங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு நம்ம ஹீரோவை பிடிச்சி வெளியில தள்ளி விட்டுருவானா. வேற வழி வெளியிலேயே கார்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். சரி அந்த சிங்கர் வரட்டும் அவனை பிடிச்சி விசாரிக்கலான்னு. ஒன்ஸ் அந்த ஆளும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ கார்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி ஹீரோ வந்து இத்தனை ஆள்கிட்ட போய் விசாரிக்கிறான்ல, இவங்களெல்லாம் போய் பார்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஏற்கனவே ஹீரோ ப்ரீ பிளான்டா தான் வந்திருப்பான். அப்படி வந்து அவன் தேடும் போது அவன் அடுத்தடுத்து யாரை தேட போறானோ அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் அவன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறான். அடிஷ்னலி ஜானி எங்க இருக்கிறானே எங்களுக்கு தெரியலங்கிற மாதிரியான ஒரு பதிலும், அது இல்லைன்னா ஜானி இறந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதில், அது இல்லைன்னா ஜானி யாருன்னே தெரியாதுங்கிற ஒரு பதில், இது மட்டும் தான் ஹீரோவுக்கு இது வரைக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு அந்த சிங்கரையுமே ஹீரோ தேடி ஃபாலோ பண்ணி போயிருந்திருக்கான்ல. அப்படி போகும்போது அவர் என்னன்னா ஊருக்கு ஒதுக்கு போறோமா, இது ஏதோ இந்த பூஜையெல்லாம் பண்ணுவாங்க போல. ஸோ அந்த மாதிரி ஏதோ கோழியெல்லாம் அறுத்து அதை அந்த இடத்துல ஒரு லேடி பச்சை அந்த ரத்தத்தெல்லாம் குடிச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த லேடி வேற யாரும் கிடையாது. ஹீரோ ஒரு செமெண்ட்ரிக்கு போகும்போது அங்க குழந்தையோட ஒரு லேடி வந்திருப்பாங்கல்ல, அதே பொண்ணு தான். இவனுங்க என்னடா வித்தியாசமா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்களேன்னு ஹீரோ அதுக்கப்புறம் அங்க இருந்து வந்துருவானா. ஒன்ஸ் அந்த பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கிட்டாரிஸ்ட் இருக்கிறார்ல அந்த சிங்கர், அவரு நேரா அவரோட வீட்டுக்கு வருவாரா. அந்த இடத்துல வச்சு ஹீரோ ஒரு அமுக்கி ஏறான். போட்டு ஒரே அமுக்கா வயசான ஆளா இருக்கிறங்காட்டி அமுக்கிட்டு விசாரிக்கிறான். ஏற்கனவே ஜானியை பத்தி கேட்டாச்சு, பெருசா எந்த ஒரு பதிலும் இல்ல. ஆர் அட்லீஸ்ட் இப்ப நீங்க பண்ணீங்களா இந்த ஒரு பூஜை இந்த ரிச்சுவல் அதெல்லாம் என்ன கணக்கு, எனக்கு அதுல எல்லாம் பெருசா நம்பிக்கை இல்லை, உடன்பாடும் கிடையாது, இருந்தாலும் கமான் அது என்னது எதுக்காக அதெல்லாம் பண்றீங்கன்னு கேட்டா இல்ல இது ரெகுலரா பண்றதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அந்த பொண்ணு ஒருத்தர் ரத்தம் குடிச்சுக்கிட்டு இருந்தால அவளோட அம்மா தான் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாமா. உப்ப அவங்க இறந்து போன காரணத்தால இவ பண்ணிக்கிட்டு இருக்கிறா. எதுவுமே நீ நினைக்கிற மாதிரி இல்ல, இது வந்து லைக் ஒரு சாதாரண ஒரு ரிச்சுவல் தாங்கிற மாதிரி அவன் சொன்னாலுமே ஹீரோக்கு பெருசா இல்லை நம்பிக்கை கிடையாது. ஆகையால் மறுபடியும் வருவேன், அது வரைக்கும் நான் தங்கியிருந்திருக்க ஹோட்டல் நம்பரை இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோ எழுதி அவனோட வாயிலே துணிச்சுட்டு வந்திருப்பானா. அடுத்த நாள் காலையில் ஹீரோ அவனோட ஹோட்டலில் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஹோட்டலுக்குள்ளே யாரோ 2 பேர் வந்திருப்பாங்க. ரெண்டும் போலீஸ்காரங்களா தான் இருக்கும். தம்பி யாரு பண்ணி எந்த ஊர்ல இருந்துப்பா வந்திருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்னடானா அதான் நேற்று நைட்டு அந்த சிங்கரை போய் மீட் பண்ணிட்டு வந்திருக்கான்ல, அவரு இறந்துருக்காராமா. அவரோட வீட்டில் கொஞ்சம் தேடிலாம் பார்க்கும்போது அப்போதான் ஹீரோவோட ஹோட்டல் நம்பருங்கிறது இருந்திருக்கும்.
அதனால தான் ஹீரோவுக்கு இதில சம்மந்தம் இருக்குமான்னு விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்களா. ஹீரோவுமே அவர மீட் பண்ணேன் அப்படிங்கிற அந்த உண்மையெல்லாம் சொல்லிர்றான். ஆனா தான் ஒரு ரிப்போர்ட்டர் அப்படின்னும் நியூயார்க் டைம்ஸ் அந்த ஒரு நியூஸ் பேப்பர்ல வேலை பார்க்குறேன். ஒரு கவர் ஸ்டோரிக்காக தான் அவர்கிட்ட சில விஷயங்கள் வந்து கேட்டுட்டு போகலாம், இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படின்னு வந்திருந்தேன் அப்படின்னு கம்ப்ளீட்டா பிளேட்டையே மாத்திருவானா. அது மட்டும் இல்லாம ஹீரோ கிட்ட விசாரிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. பெருசா ஹீரோவும் சந்தேகப்படுற மாதிரிலாம் இல்ல. அவங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது லெஜிடான ஒரு ஆள் மாதிரி தான் தெரியுதுன்ட்டு ஹீரோவை விட்டுட்டு அவங்க போயிருவாங்க. ஆனா நம்ம ஹீரோவுக்கு தான் புரியல. இதோட 2வது நபர் அவன் விசாரிக்க ஆரம்பிச்சதுல முதல்ல அந்த டாக்டர் இறந்தாரு. இப்போ இந்த சிங்கர் இறந்துருக்கான். சந்தேகமா இருக்கேன்னு மறுபடியும் அந்த ஜோசியம் பார்க்குற அந்த மார்கரெட்டுங்கிற லேடியை தேடி போயிருந்திருப்பானா. போய் பார்த்தா அந்த ஒரு லேடியுமே இறந்துருக்காங்க. பாடிங்கிறது பயங்கரமா ஸ்மெல் அடிச்சுக்கிட்டு இருக்குது. கண்டிப்பா இறந்து போய் ஒரு நாளாவது இருக்கும். ஆகையால் ஹீரோ முதல்ல அங்க ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி ரூமை கொஞ்சம் சோதனை பண்றான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்தப்ப எதுவும் பண்ண முடியல. அப்படி தேடி பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு கை ஒன்று இருக்கிறத பார்க்குறானா. இதனடா இது, ஏதோ இவங்களும் இந்த சூனியத்துல எல்லாம் சம்மந்தப்பட்டு இருந்திருப்பாங்களோன்னு யோசிச்சுட்டு அங்க இருக்கிற சில நோட் புக் எல்லாம் கவனிக்கிறான். அதுல இருக்கிற சில பேப்பர்ஸ் எல்லாம் கிழிச்சிட்டு அங்கிருந்து வேகமா வந்துடுறான். அதுக்கப்புறம் கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை ரொம்ப நேரமா ஏதோ ஒரு பிக்கப் ட்ரக் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே தெரியுமா. இதுக்கு இவனுங்க நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வரானுங்கன்னு ஹீரோ காரை ஒரு ஓரமா பார்க் பண்ண அவனுங்களுமே நிறுத்துறானுங்க. ஆத்தி உண்மையாலுமே ஃபாலோ தான் பண்றானுங்களோன்னு அந்த இடத்துல கொஞ்சம் இந்த மீன் பிடிக்கிற ஆளுங்களா இருப்பாங்க போல. ஸோ அவங்க கிட்ட போய் ஏதோ பர்ச்சேஸ் பண்ற மாதிரி அப்படின்னு என்ன போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தா ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஆளுங்க ஒரு நாயை அவுழ்த்து விட்டுருந்துருப்பாங்க. அவ்வளோதான், அது ஹீரோவை கடிச்சு அதே இடத்துல பிடிச்சு வச்சிருது. ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஆளுங்களுமே நம்ம ஹீரோவை கார்னர் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடறானுங்க. அவனுங்க பாட்டுக்கு அடிச்சு கூட்டிட்டு போறதுக்கெல்லாம் கிடையாது, இங்கிருந்து ஓடி போயிரு, இந்த இடத்துல நீ இருக்கக்கூடாது, மார்கரெட்டோட அப்பா சொல்ல சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. ஆனா இப்படி நல்லா உதவாங்கினதுக்கு அப்புறமே ஹீரோ அங்கிருந்து போயிருந்திருக்க மாட்டான். நேரா அந்த செமெண்ட்ரியில ஹீரோ ஒரு பொண்ணை பார்த்துருப்பான்ல, அந்த பொண்ணை தான் மீட் பண்ண போறான். அவரோட பேர் ஏதோ எஃபிஃபியாமா. நம்ம ஹீரோ அவளை மீட் பண்ண உடனேயுமே ஏன்டா இப்படி கந்தரகோலமா இருக்கிறேன்னு அவ கேட்டதுக்கு இல்ல நாய் துரத்துச்சு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறான். கூடவே நம்ம ஹீரோ பார்த்த அன்னைக்கு அவ வந்து இந்த கோழியெல்லாம் அறுத்து ஒரு மாதிரி ரிச்சுவல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தால, அதை பற்றிலாம் விசாரிக்கும் போது இது ஒரு ஃப்ரீ கண்ட்ரி, எங்களோட ரிலீஜனை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், இதில் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை பிரச்சனைலாம் கிடையாது, இருந்தாலும் அதில் வந்து அந்த சிங்கர் ஒருத்தர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார்ல அவர் வந்து இறந்து போயிட்டாராமான்னு சொன்னால் அந்த மேட்ரு இவளுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஃபர்தராக இன்னுமே ஹீரோ சில விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த ஒரு ரிச்சுவல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல அது ரிலேட்டடாக பேச ஆரம்பிக்கும் போது இங்கே பாருடா நீ தான் ஏதோ இந்த ஜானி அப்படிங்கிற ஒரு நபரை தேடி வந்திருந்தில்ல, அவனை போய் தேடுறதை விட்டுட்டு தேவையில்லாம எதுக்கு இதையெல்லாம் பற்றி விசாரிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டா, ஓ ஜானி யாருன்னே தெரியாதுன்னு சொல்லியிருந்தேன், இப்போ தெரிய வந்துருச்சோ எப்படின்னு கேட்டா, ஜானி என்னோட அப்பா தான், போருக்கு போனவர் எப்போ திருப்பி வருவார்னு சொல்லிட்டு என்னோட அம்மா என்னை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டே இருந்து என்னோட அம்மா இறந்துட்டாங்க, எங்கள் அப்பனும் வந்த வழி இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அவன் செத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் பதில் பேசிக்கிட்டு இருப்பா. ரொம்ப பொறுமையாக லைக் அவனை பற்றி பேசவே விருப்பம் இல்லை அப்படின்னு சலிச்சுக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருப்பாளாம். என்னடா இவ பேச்சு கொடுக்க மாட்டேங்கிறாளேன்னு ஹீரோவும் கொஞ்சம் அவளை வந்து கரெக்ட் பண்ணுற அந்த டோன்லாம் பேச ஆரம்பிக்கிறான். ரொம்ப அழகாக இருக்கிற, உனக்கு ஏதாவது ஹஸ்பண்ட் கீது இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இன்னும் இந்த கான்வர்சேஷனை ஜவ்வா இழுக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணு, எனக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சதுன்னா உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், இப்போதைக்கு கிளம்பு அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாரான். சரின்னு அதுக்கப்புறம் ஹீரோ அவன் தங்கி இருக்கிற இடத்துக்கு போறானா. அங்க இருக்கிற ஓனரம்மா நம்ம ஹீரோவுக்கு ஏதோ ஒரு மெயில் வந்திருக்குதுன்னு காட்டுறாங்க. அடுத்த சீன்லயே ஹீரோ அந்த சைஃபர் இருக்கிறார்ல அவரை மீட் பண்றதுக்காக ஒரு சர்ச்சுக்கு போயிருந்திருப்பான். அந்த சைஃபர் தான் நம்ம ஹீரோ மீட் பண்றதுக்காக இந்த ஊர் வரைக்கும் வந்திருக்காரு போல. அதனால தான் அந்த லெட்டரை கொடுத்து அவனை வர வச்சிருந்திருக்காரா. அப்புறம் கேஸ் என்ன நிலைமையில இருக்குது, எவ்வளவு கண்டுபிடிச்சிருந்திருக்க, என்ன ஏது அப்படின்லாம் விசாரிச்சா, அதை ஏன் நீ கேட்குற, இந்த கேஸில் எனக்கு தெரிஞ்ச அந்த ஜானிங்கிற நபர் அவன் இருக்கிறானா என்ன ஏதுன்னு எனக்கு ஐடியா இல்லை, அவன் இருக்கிறானா இல்லையான்னு தேடி வந்தான். இந்த இடத்துல ஏதோ மர்மமான சில சடங்குகள் ரிச்சுவல்ஸ்னு சொல்லி இதெல்லாமே தான் நடக்கிற மாதிரி தெரியுது, அதை பற்றி தான் நானும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறேன். போதாத குறைக்கு யார்கிட்டையெல்லாம் ஓரளவுக்கு விஷயம் இருக்குது அவங்க மூலமாக இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அந்த நபர்கள் தொடர்ந்து இறந்துகிட்டே இருக்கிறாங்க. ஏற்கனவே சொந்த ஊர்லேயே அந்த டாக்டர் இறந்து போயிட்டாரு. அந்த கேஸில் என்ன எப்போ பிடிப்பானுங்கன்னு தெரியல. அந்த கேஸில் போலீஸ் எந்த நிலைமையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரியல. போதாத குறைக்கு இங்கே பார்த்தா ஒரு சிங்கர் ஒருத்தர் அந்த ஆளு செத்து போயிருந்திருக்காரு. போலீஸ் என்னையே தேடியும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மார்கரெட் அப்படின்னு இந்த ஜோசியெல்லாம் பார்க்குற மாதிரியான ஒரு லேடி, அது வந்து ஏதோ இந்த ஜானியோட பழைய லவ்வர் ஆமா. அந்த அம்மா கிட்ட போய் விசாரிச்சுட்டு ஒரு 2 நாள் கழிச்சு திருப்பி போனால் அந்த அம்மாவை இறந்துருக்காங்க. என்ன ஏதுன்னு எனக்கு புரியல, ஒரே குழப்பமாக இருக்கு. உனக்கு கீது இந்த மார்கரெட் இதுக்கு முன்னாடி தெரியுமா, அந்த ஜானியோட பழைய லவ்வர் தானாமா அப்படின்னு சொன்னா சைஃபருக்கு ஓகே மார்கரெட்டுங்கிற ஒரு லேடி இருக்கிறாங்கன்னு தெரியுமே தவிர மற்றபடி அவங்க யார் என்ன ஏதுன்னு பெருசாக டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது. இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கிறங்காட்டி தான் நான் உன்னை தேடியே வந்தேன். எது எப்படியோ இருக்கட்டும், கேஸை ஃபர்தராக கன்டினியூ பண்ண பார்ப்போம், முடிவு எதை நோக்கி போகுதுன்னு அந்த சைஃபர் அங்கேருந்து கிளம்பிடுவார். ஆனால் பெருசாக ஹீரோவுக்கு தொடர்ந்து இந்த ஒரு கேஸை கன்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறது சந்தேகமாக தான் இருக்குது. அது
அதுக்கப்புறம் நேரா அவன் தங்கியிருந்திருக்கிற இடத்துக்கு வருவானா, அங்க ரூமுக்கு வெளியிலேயே அந்த எஃப்னிங்கிற பொண்ணு இருக்கிறாள்ல, அவ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. என்னடி ஏதாவது அந்த ஆளை பத்தின இன்ஃபர்மேஷன் கீது கிடைச்சிருந்திருக்கா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் எதுவும் இல்லை, சும்மா ஹீரோ பார்க்கறதுக்காக தான் வந்திருந்திருக்கா போல. வந்துட்டு அவளுக்கு பெருசா அந்த ஜானியை பத்திலாம் எதுவும் தெரியல. தன்னோட அப்பா தன்னை விட்டுட்டு போயிட்டாரு, அதுக்கப்புறம் அவரை நினைச்சு எங்க அம்மா ஏங்கிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ நான் தனியா எங்க அம்மாவை இழந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவளோட சொந்த கதை சோக கதையை தான் சொல்லிக்கிட்டு இருப்பாளா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஹீரோவை விசாரிக்கிறதுக்காக அதே 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்திருப்பாங்க. மார்கரெட்டோட பாடிங்கிறது கிடைச்சிருக்கு, அதனால தான் இன்ட்ராகேட் பண்ண வந்திருக்காங்களா. அதுக்கு எதுக்குடா ஹீரோவை பிடிக்கணும்னா, ஏற்கனவே அந்த சிங்கர் இறந்து போயிருந்தார்ல, அதில் ஹீரோ இன்வால்வ் ஆன காரணத்தால இதுலயும் இருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் விசாரிக்க வந்திருக்காங்க. பட் சாலிடா எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. ஹீரோ பேசுறத வச்சு தான் அவனுக்கு இதுல சம்மந்தம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ணி ஆகணும். அந்த வகையில் அவங்க என்னதான் பேச்சு போட ட்ரை பண்ணாலும் போய் உண்மையான கில்லர் யாருன்னு கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க சார், என் தாலியா இருக்காதுங்கன்னு ஹீரோ உள்ள வருவானா. அப்படி வரும்போது அந்த பொண்ணு இருக்கிறாள்ல, அந்த எஃபினி, அவ குளிச்சுக்கிட்டு இருப்பா. அவ ஏதோ ஒரு பாட்டை ஹம் பண்ணிக்கிட்டே இருப்பாளா. அது என்ன பாட்டு, அது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு ஹீரோ போய் விசாரிக்கும் போது இது வந்து என்னோட அப்பா தான் கம்போஸ் பண்ணாராமா, என்னோட அம்மா அடிக்கடி பாடிக்கிட்டு இருப்பாங்க, அதுல இருந்து எனக்கும் தொத்திக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஹீரோ அதை எங்கேயோ கேட்டிருந்திருக்கான். அப்புறம் சரின்னு அபார்ட்மெண்ட்ல இருந்து கீழே இறங்கி வரும்போது அவனை ஏற்கனவே ஃபாலோ பண்ண அந்த 2 ஆளுங்க இருக்கிறாங்கல்ல, அந்த பிக்கப் ட்ரக் அங்க இருக்கிறத பார்த்தாடுறான். அப்புறம் என்ன, அவனுங்களே கூப்பிட்டு வச்சு கும்மறக்கு முன்னாடி ஹீரோவே வம்புல தந்திருப்பானா. அவன் வேகமா ஒருத்தங்க இருந்து எஸ்கேப் ஆக பார்த்தாலும் ஓடியாடா போற இறை இன்னைக்கு உன்னை குனிய வச்சு குத்துறேன்னு ஹீரோவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிருந்திருப்பான். அவன் ஏதோ இந்த குதிரையெல்லாம் அடைச்சி வச்சிருக்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு போயிருந்திருப்பானா. அங்க போனதுக்கு அப்புறம் கன்னெல்லாம் பயன்படுத்தி ஹீரோவை ஃபயர் பண்ண ட்ரை பண்ண, அவள் தான் விட்டா போதுரா சாமின்னு ஹீரோ அங்க இருக்கிற கோழி பண்ணைக்குள்ளெல்லாம் பூந்து எப்படியும் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அப்படி எஸ்கேப் ஆகி வரும்போது அந்த இடத்துல இந்த குதிரை பந்தம் எல்லாம் கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ஸ்போர்ட்டுங்கிறது நடந்துட்டு இருக்கும், கேம்பிள் நடந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல ஒரு பணக்கார தன்மையோட ஒருத்தர் இருப்பார், ஒரு வயசானவர். அவரை போய் ஹீரோ மீட் பண்ணிட்டு அப்புறம் நீங்க தான் இன்னாரா அப்படின்னு அவரோட பேரை சொல்லிலாம் மென்ஷன் பண்ணுவான். இந்த ஆள் யாருன்னு பார்த்தா மார்கரெட்டோட அப்பாவா தான் இருக்கும். இவரு தான் அந்த பிக்கப் ட்ரக்ல வந்து அந்த 2 ஆளுங்களை அனுப்புனது. அதனால டைரக்டா இவர்கிட்டயே பேசி முடிச்சிடலாம் தான் வந்திருக்கான். ஹீரோ இப்போ அந்த ஜானியை தேடி இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான்ல, அந்த இன்வெஸ்டிகேஷனை இப்போதைக்கு நீ ஸ்டாப் பண்ணணுங்கிற மாதிரி இவர் சொல்லுவார். அதுக்கு நான் எவ்வளோ வேணாலும் காசு தரேன்னு. ஆனால் இந்த இன்வெஸ்டிகேஷனை கன்டினியூ பண்ண சொல்லியுமே எனக்கு எவ்வளோ வேணாலும் காசு தரங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஆகையால் காசு இந்த இடத்துல பிரச்சனை கிடையாது, அந்த ஜானியை பற்றி உங்களுக்கு என்ன உண்மைகள்லாம் தெரியுமோ அதை சொல்லுங்கன்னு கேட்டிருந்திருக்க. சரின்னு அதுக்கப்புறம் அந்த ஆளுமே நம்ம ஹீரோவை தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உண்மையெல்லாம் ஒத்துக்கிறாப்புல. ஆக்சுவலி அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து எட்வர்ட் அப்படிங்கிற ஒரு நபரும் அவர் கூட ஒரு லேடியும் தான் 1943 வருஷம் அந்த ஜானியை ஹாஸ்பிட்டலில் இருந்து கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல. அதில் அந்த லேடிங்கிறது வேற யாரும் கிடையாது, இந்த ஆளோட பொண்ணான அந்த மார்கரெட் தான். ப்ளஸ் அந்த எட்வர்டை ஹையர் பண்ணதுங்கிறதுமே இந்த ஆள் தான். அப்பாவும் பொண்ணும் ஒன்னா சேர்ந்துட்டு தான் அவனை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. சரி, அப்படி கொண்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா, நியூ இயர் ஈவ் அன்னைக்கு அவ்வளவு கூட்டங்கிறது இருந்திருக்கும். அடுத்த நாள் நியூ இயர்ல. ஸோ அன்னைக்கு நைட்டு அந்த கூட்டத்தோட கூட்டமாக அந்த ஜானியை அவங்க தொலைச்சிட்டாங்களாமா, தொலைய விட்டுட்டாங்களாமா. மார்கரெட்டோட விருப்பத்தின் பெயரால தான் இந்த ஒரு விஷயங்கிறது பண்ணப்பட்டது. ப்ளஸ் மார்கரெட் இருக்கிறாள், அவள் வெறும் ஜோசியை மட்டும் இல்லை, அவளுக்கு இந்த சூனியம் இந்த மாதிரியான மேட்டர்லையுமே இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது இருக்கு. அதில் அவங்களுக்கு உண்மையாலுமே திறமைகள் இருக்குதுன்னு அவங்க நம்புறாங்க. எந்த அளவுக்குனா, அந்த ஜானி அப்படிங்கிற அந்த ஒரு நபர் வந்து ஒரு சாத்தானோட மறுபிறவி அப்படிங்கிற அளவுக்கு அவங்க நம்பியிருந்திருக்காங்க. ஒரு சிங்கரா அவன் பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லிட்டு சாத்தான் கிட்ட அவனோட சோலை அவன் வித்துட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாரு. அதோட அந்த ஜானி நிறுத்தல. அந்த ஜானியும் அதுக்கப்புறம் இன்னொரு சிங்கர் ஒருத்தர் இருந்தார்ல, ஹீரோ கூட பார்ல மீட் பண்ணியிருப்பான்ல, அந்த ஒரு சிங்கரும் அந்த ஜானியும் ஒன்னா சேர்ந்துட்டு செகண்ட் வேர்ல்டு வாருக்காக பசங்க எல்லாரையும் தயார் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல. அதுல இருக்கக்கூடிய ஒரு இன்னசென்ட்டான ஒரு பையனை இவங்க தூக்கி இருந்திருப்பாங்க. அந்த பையனோட இதயத்தை ஜானி சாப்பிட்டுருவானாமா. அப்படி ஜானி அந்த பையனோட இதயத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த ரிச்சுவலும் கம்ப்ளீட் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் அந்த ஜானி வந்து தொலைஞ்சு போயிருந்திருக்கான். தொலைஞ்சு போகிறதுங்கிறது எதுக்காக, அவன் எந்த பையனோட இதயத்தை சாப்பிட்டானோ அந்த பையனோட அடையாளத்துல திருப்பியும் வாழ்றதுக்காகத்தான் அவன் தொலைஞ்சே போயிருந்திருக்கான். இப்படி பண்ண இந்த கொடூரமான இந்த ரிச்சுவலுங்கிறது பார்ஷியலி சக்சஸ் ஆயிருந்திருக்கும். ஆனா அதுக்கப்புறம் தான் வேர்ல்டு வார் 2ங்கிறது திருப்பி ஆரம்பிக்க அந்த வாரில் பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக ஜானி வந்து போயிருந்திருப்பான். அப்புறம் சில விஷயங்கள் நடந்திருக்கும். அப்புறம் பயங்கரமா அம்னீஷியால ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்படி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்ட அந்த மார்கரெட் ஜானியை ஹாஸ்பிட்டல்ல இருந்து அங்க வேலை செய்யற ஒரு டாக்டருக்கு காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து ஒரு பொது வெளியில தொலைச்சிருந்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் அந்த ஆள் சொல்லும் போது நம்ம ஹீரோவுக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிருது. இல்ல 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 இது உண்மையா இருக்காதுன்னு வேகமா போய் பயங்கரமா அப்படியே ரெஸ்ட் ரூம்ல வாமிட் எடுத்துக்கிட்டு இருப்பானா. அவனால இந்த ஆள் சொல்ற எதையுமே ஏத்துக்க முடியாத மாதிரி தெரியுது.
நம்ம ஹீரோக்கு இவன் சொல்ல சொல்ல ஏதோ ஒரு மெமரி வந்து அப்படியே பயங்கரமா ஃபிளாஷ் ஆகுற மாதிரி இருக்கு. அந்த மெமரிங்கிறது அவனுக்கு ஃபுல்லா இல்ல. இருப்பினும் இப்படி ஒரு சம குழப்பத்துல மறுபடியும் ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியில வந்தா அந்த ஆள் அங்க எண்ணெய் சட்டியில முக்கி சாகடிக்கப்பட்டிருந்திருக்கான். அவ்வளவுதான், அடிச்சு பிடிச்சு அங்கிருந்து ஓடி வந்த ஹீரோ நேரா மார்கரெட்டோட வீட்டுக்கு தான் போறானா. அங்க போயிட்டு ஊருக்கு வந்த ஏதோ ஒரு பையனை ஜானி கடத்தனா அப்படின்னு மார்கரெட்டோட அப்பா சொல்லியிருந்திருப்பார்ல. அந்த பையனை பத்தி ஏதாவது டீட்டெயில் இருக்குமா அப்படின்னு தேடி பார்க்கும்போது ஹீரோவோட கைக்கு ஒரு வேஸ் ஒன்று சிக்குது. ஆனால் அந்த வேஸ்க்குள்ள என்னமோ ஒன்று இருக்கிற மாதிரியும் தெரிய டக்குன்னு அதை உடச்சு பார்க்குறான். அதில் இந்த ஆர்மிக்கு போகிற நபர்கள் எல்லாருமே அவங்களோட பாடிஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அவங்களோட நேம் டேக்குங்கிறது அதில் இருக்கும். ஆனால் அந்த ஒரு நேம் டேக்குங்கிறது நம்ம ஹீரோவோட பேருங்கிறது இருக்கு. விச் மீன்ஸ் ஒரு சின்ன பையனோட இதயத்தை ஜானி சாப்பிட்டான் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த சின்ன பையனோட பேரு தான் இது. அப்புறம் நம்ம ஹீரோ வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான் அந்த ஜானியே. கம்ப்ளீட்டா இந்த மொத்த விஷயங்களும் உனக்கு தெரிய வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆடி போயிட்டு அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியில வரும்போது அந்த இடத்துல அந்த சைஃபர் உட்காந்துருப்பான். ஆனா அந்த சைஃபரோட தோணி, அவனோட ஆட்டிடியூட் அதெல்லாம் பார்க்கும்போதே ஹீரோவுக்கும் புரிஞ்சிருச்சு. உன் பேரு லூயிஸ் சைஃபர் தானே அப்படின்னா லூயிஸ் சைஃபர்னா லூசிஃபரான்னு கேட்பான். ஸோ ஹீரோ அந்த சைஃபரை பார்த்து லூசிஃபர்னு அட்ரஸ் பண்ணும்போது அந்த ஆளுமே அந்த லூசிஃபருமே ஹீரோவை பார்த்து ஜானி எல்லாமே ஞாபகம் வந்துருச்சான்னு கேட்க, இல்லை நான் ஜானி கிடையாது அப்படின்னு ஹீரோ தனக்கு தானே சொல்லிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவானா. ரொம்ப உன்னையே ஏமாத்திக்க முயற்சி பண்ணாத, நீ அந்த பையனோட இதயத்தை எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி உன்னோட சொந்த அடையாளத்தையே மாற்றிக்கிட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு 12 வருஷ கால அவகாசங்கிறத வாங்கிக்கிட்ட. அந்த 12 வருஷங்கிறது முடிஞ்சிருச்சு. அதனால தான் உனக்கு எல்லாம் திருப்பி ஞாபகம் வர ஆரம்பிக்குது. உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக நான் வந்திருக்கேன். ஒரு நபரோட சோல் தான் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட உன்னோட சோலுங்கிறது அது ஏற்கனவே எனக்கு தாராவாக்கப்பட்டதுங்கிற மாதிரி சொல்லுவானா. இதையெல்லாம் கேட்டு ஹீரோ ஒரு மாதிரி அதிர்ச்சியில் இருக்கும்போது தான் அவனுக்கு இன்னொரு மெமரியும் வருது. ஆக்சுவலி அவன் இவ்வளவு நேரமா அவன் யார் யாரையெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ண போனானோ அவங்க எல்லாருமே இறந்து போயிருந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையும் கொன்னதே இவன் தான். அந்த மெமரி எல்லாமே அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரைக் ஆக ஈவன் அந்த எஃபினி இருக்கிறாள் அவளையும் போட்டு தள்ளின மாதிரி இவனுக்கு மெமரி வரும்போது வேகமா அந்த இடத்துக்கு அடிச்சு பிடிச்சு ஓடி போறான். போய் பார்த்தா எஸ் அப்பார்ட்மெண்ட்ல அவ இறந்துருக்கா. போலீஸும் ஆல்ரெடி அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு என்னடா போற இடம் எல்லாத்துலயும் நீயே தான் இருக்கிற, சரி இப்போ இறந்து போன இந்த பொண்ணுக்கு நீ என்ன சொந்தம் அப்படின்னு கேட்டா அப்பா அப்படின்னு சொல்லுவானா. எது இந்த பொண்ணுக்கு நீ அப்பாவா அப்படின்னு பெருசாக அவங்க நம்பல. அதுவே இன்னொரு போலீஸ் அந்த ஹெஃபினியோட குழந்தை ஒன்று இருக்கும் அதை எடுத்துகிட்டு வருவாரா. அந்த குழந்தைய பார்த்த ஹீரோவுமே அது என்னோட பேரன் தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவான். ப்ளஸ் அந்த குழந்தை நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு மாதிரி கை காட்டி சிரிச்சிட்டு இருக்கும்போது அதோட கண் எல்லாமே க்ளோ ஆகுது. அதை பார்க்கும்போது தான் ஹீரோவுமே ரியலைஸ் பண்ணுறான். அந்த எஃப்னி சொல்லியிருந்திருப்பா இந்த குழந்தைங்கிறது எனக்கு ரிச்சுவல் பண்ணி அது மூலமாக தான் பிறந்துச்சுன்னு. அப்போ அது ரிச்சுவல் பண்ணி பிறக்கல, அந்த சாத்தான் மூலமாக பிறந்திருக்குங்கிற மேட்டரையும் புரிஞ்சுக்கிறான். இதெல்லாம் பண்ணதுக்காக, இந்த கொலைகள்லாம் பண்ணதுக்காக நீ கண்டிப்பாக அனுபவிக்க போகிற, நரகத்துக்கு தான் போவேன் அப்படின்னு அந்த போலீஸ் சொல்லும்போது கண்டிப்பாக நான் நரகத்துக்கு தான் போவேன் அப்படின்னு ஹீரோவும் அவன் வாயிலிருந்தே விரக்தியில் சொல்கிற மாதிரி இருக்க. ஸோ பேசிக்காக என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் ஜானி. அவன் ஒரு ஃபேமஸான சிங்கராக மாறணும், தன்னோட செல்வ செழிப்பெல்லாம் பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு லூசிஃபர்கிட்ட வரம் கேட்டிருந்திருக்கான். அந்த லூசிஃபரும் அந்த வரத்தெல்லாம் கொடுத்துருந்துருக்கு. ஆனால் அதுக்கப்புறமா பேமெண்ட் டைம் வந்துருச்சுல்ல, உன்னோட உயிரை கொடுறா அப்படின்னு லூசிஃபர் வரும்போது லூசிஃபரையே ஏமாத்துறதுக்காக ஏதாவது ஷார்ட்கட் இருக்குமா அப்படின்னு ஹீரோ ஏதாவது பண்ணி இதிலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணும்போது தான் ஒரு சோல்ஜர் பையனை கடத்தி சில பூஜை எல்லாமே பண்ணி அவனோட இதயத்தை சாப்பிட்றது மூலமா இனிமேல் அந்த பையனோட ஐடென்டிட்டியில நான் வாழலாம் அப்படிங்கிற மாதிரி ஜானி இருந்திருக்கான், நம்ம ஹீரோ இருந்திருக்கான். அந்த லூசிஃபர் சொல்லியிருந்திருப்பான்ல சோல் தான் மேட்டர்னு. ஆகையால் அந்த பையனோட பாடியில சில ரிச்சுவல்லாம் பண்ணி தான் அவனோட இதயத்தை சாப்பிட்ட காரணத்தால நம்ம ஹீரோவோட சோலுங்கிறது ஒரு 12 வருஷத்துக்கு அந்த சாத்தானுக்கு தெரியாம தள்ளி போடப்பட்டிருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த வேர்ல்டு வார் 2 நடந்திருக்கும். நம்ம ஹீரோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும். அங்கே போயிட்டு அவனுக்கு கொஞ்சம் இன்ஜுரிலாம் ஆகிட்டு ப்ளஸ் தலையில் அடிப்பட்டங்காட்டி அம்னீஷியா வாங்கியிருக்கும். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பான்னு சொல்லி இந்த மேட்டர் எல்லாமே நடந்திருக்கும். ப்ளஸ் அவன் வந்து தன்னைத்தானே வந்து அந்த பையன் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ப ஆரம்பிச்சிருந்திருப்பான். தான் வந்து ஜானியே கிடையாது, ஜானி யாருன்னு எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி. இதே மாதிரி 12 வருஷங்கிறது போயிருந்திருக்கும். அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்ததே ஹீரோ தான். அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து மார்கரெட் அவங்க அப்பா அவங்க தான் ஹீரோவை கொண்டு வந்து அப்படியே ஒரு கூட்டமாக எங்கேயாவது போயிரு இங்கே இருக்காது அப்படிங்கிற மாதிரி அமுச்சுட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ ஒரு டிடெக்டிவாக புது ஐடென்டிட்டியில் வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பான். இப்போ அது எல்லாமே தெரிய வந்ததுக்கு அப்புறமா
அவன் அந்த கொலைகள்லாம் பண்ணியிருந்திருக்கான்ல, ஸோ அது எல்லாமே வந்து அவன் பண்ண பாவச் செயல்கள் தான். இதையும் தாண்டி அந்த சாத்தான் லூசிஃபர் வந்து அவனை ஒரு பெரிய பாவம் பண்ண வச்சிருந்திருக்கும். அந்த பாவம் தான் எஃபினி கூட அவன் இருந்ததுங்கிறது. எஃபினி வந்து ஹீரோவோட சொந்த பொண்ணு தான். ஆனால் அம்னீஷியா காரணமாக அவனுக்கு அது தெரியாது. அது தெரியாமல் இருக்கிற பட்சத்தில் அதுக்கப்புறம் எஃபினி கூட இருந்திருப்பான். இப்போ அந்த மேட்ரு தெரிய வந்துருச்சுல்ல. ஸோ இதுதான் ஹீரோ பண்ணுன உச்சபட்ச பாவம். அதனால தான் கடைசியில் கூட கண்டிப்பாக நான் நரகத்துக்கு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரியும் ஹீரோ சொல்லியிருந்திருப்பான். எனிவேஸ் மக்களே, கண்டிப்பாக படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.